இதே வந்து ஒரு மணிரத்னம் மாதிரியான ஒரு இயக்குனரோ இல்ல சங்கர் அவர்கள் கிட்ட அவங்க கிட்டே உங்களுக்கு கருத்து முரண் இருக்கலாம். ஆனா நீங்க அவங்க கிட்ட பாடிட்டு எனக்கு வந்து கேள்வி எழுப்பணும்னே நீங்க அப்பாலஜி வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம போட்டுருவீங்களா? அட்லீஸ்ட் நீங்க எனக்கு அது விளக்கம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா எடுத்துருங்கன்னு சொல்றாரு. இது நியாயம்னு சொல்றாங்களே. இல்ல இது ஒரு விதத்துல பார்த்தா நீங்க நியாயம்தான். ஆனா அது அவங்களுக்குள்ள நடந்தது. அவங்க போன் பண்ணி பேசினாங்களா, ப்ரொடியூசர்கிட்ட பேசினாங்களா, மியூசிக் டைரக்டர் பேசினாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க ட்விட்டர்ல போட்டது இவர் புலம்புறாரு, அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். இன்னொன்னு, இந்த கேள்வி வந்து மோகன்ஜி இல்ல, நான் வந்து மாரி செல்வராஜ் அவர்களை விமர்சிச்ச போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஏன் ஜாதி படம் எடுக்கிறீங்க கேட்டபோது நான் இந்த பதில் தான் சொன்னேன். என்னைக்காவது சங்கரை பார்த்து 5 படம் ஊழல் பத்தி எடுத்துட்டீங்க, எதுக்கு 6வது படம் ஊழல் பத்தி எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்களா? மணிரத்னம் எப்போ பார்த்தாலும் கேங்ஸ்டர் படமாக எடுக்கிறீங்களே, நாயகன் எடுக்கிறீங்க, இன்னைக்கு தக் லைஃப் வரைக்கும் எடுத்துருக்கிறீங்களே, கேங்ஸ்டர் படம் இன்னொரு கேங்ஸ்டர் படம் ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்களா தக் லைஃப் எடுக்கும்போது? ஆனால் மாரி செல்வராஜ் மட்டும் ஏன் ஜாதி படம் எடுக்கிறீங்கன்னு ஒவ்வொரு பெட்டியில் கேட்குறாங்க. இது அந்த பெரிய இயக்குநர்களுக்கு கொடுக்குற சொகுசு மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லைன்ற சமமின்மை இருக்குல்ல, அது கேள்விக்குட்படுத்தப்படணும். ஆனால் இது எந்த கேள்வியுமே எழுப்புவதற்கு லாய்க்கியற்ற நபர் வந்து மோகன்ஜி.